நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி என்ன கொடுக்கணும் ரிசல்ட் வச்சு பார்க்கலாமா? நம்ம ஆல் போர்டு சரிங்களா, ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 7-2 கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா டி போர்டை போயிடுச்சு. அதே மாதிரி 8-3 சரிங்களா, இதில் வந்து ஏதாச்சும் வரும்னு சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா 8-3க்கு 38 பிசி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதே மாதிரி நம்ம 0 டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது 5 பவரில் வந்துடுச்சு சரிங்களா. அதாவது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 538. நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. 0 பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். 0-37 வந்துருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு சரி நண்பா. அப்படி எடுத்தாலும் 537 கொடுத்துருப்போம். ஆனால் இந்த நம்ம கணக்கில் 8-3 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரும்னு சொல்லியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே பாஸ் சரிங்களா. 7-2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா டி போர்டு வந்துச்சு சரிங்களா. சரி விடுங்க, பரவாயில்ல. நாளைக்கு அருமையான கெஸ்ஸிங் இருக்கலாம்பா, பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 7-2 எடுத்தோம்ல, இங்கே இருக்கிற 2 இங்கே வரும்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. ஏன்னா இங்கே இருக்கிற 4 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் பண்ணி போனீங்கன்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஆனால் அப்போ எத்தனை பேர் மார்க் பண்ணி எத்தனை பேர் வின்னிங் எடுத்துன்னு தெரியல சரிங்களா. இப்போ ஒரு நாள் 9 மார்க் பண்ணியிருக்குன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வந்துருக்கும். இங்கே 6 இருக்குன்னா 6க்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். இங்கே 9 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கும். இங்கே 8 பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இங்கே 4 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கும். இங்கே 2 பார்த்தீங்கன்னா 2 வந்துருக்குன்னா வரல. அது வந்து டி போர்டில் போயிடுச்சு. அப்போ நாளைக்கு இங்கே 5 இருக்குது சரிங்களா. இப்போ நாளைக்கு 5 இல்லைன்னா 0 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் ஹிட் ஆகும் சரிங்களா. நாளைக்கும் 5-0 கணக்கில் இருக்குது, பாருங்கள் சரிங்களா. அது மட்டும் இல்லை, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து சரிங்களா, 1ஆம் தேதியிலேருந்து இந்த 327 சரி நண்பா. இதை நான் என்ன பண்ணுறேன் நண்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஏ போர்டையும் சி போர்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளஸ் பண்ணால் ஏதாச்சும் ஒரு நம்பர் வருமா? இப்போ இது ப்ளஸ் பண்ணால் 7-3-10 வரும் சரிங்களா. இப்போ 10 நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 சரிங்களா, 1 + 0 எழுதுவோமா, அப்போ 1 வரும். இந்த வரக்கூடிய நம்பர் கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணுறது சரிங்களா. ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வருமா, ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 1 பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. இதே மாதிரி ப்ளஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நண்பா இன்றைக்கி வரைக்கும் சரிங்களா, அதாவது 12ஆம் தேதி வரையுமே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகிருக்கும், மீதி எல்லா நாளும் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இங்கே 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது 9 இருக்குது ஏ போர்டில், சி போர்டில் 4 இருக்குது. 2 + 5 13, சிங்கிளாக ப்ளஸ் 5 4. அப்போ 4 + 1 பார்த்தீங்கன்னா 5. இப்போ 5 இல்லைனா 0 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 + 5 8. நம்ம எக்ஸ்ட்ரா 1 ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 9 பவர் 4. இது 2 ஏதாச்சும் ஒரு நம்பர். ஏன்னா 9 இருக்கும் 4 இருக்கும் சரிங்களா. இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணி 4. இப்போ வரக்கூடிய நம்பர் கூட +1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 பவர் நம்பர் 0 சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஏ போர்டு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்ம 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணி 4. 4 + 1 பார்த்தீங்கன்னா 5 பவர் நம்பர் சரிங்களா. இதுலேயும் பாருங்கள் 5 பவர் நம்பர் 0. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அதுங்க அதுலேயும் நம்மளுக்கு 5-0 வருது, இங்கேயும் 5-0 வருது சரிங்களா. இந்த மெத்தட் பார்த்தோம்னா இதுலேயும் 5-0. இப்போ இதில் பார்க்கும்போது 5-0. இந்த பாருங்கள், நம்ம அங்கே 7 இருக்குல்ல, இந்த 7 டபுளாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ 7 இருக்குன்னா +7. இங்கே 3 இருக்குது, அடுத்தது ஏ போர்டில் 3 இருக்குது +3. இங்கே 9 இருக்குது +9. இங்கே ஏ போர்டில் 5 இருக்குது 5 +5. இங்கே ஏ போர்டில் 9 இருக்குது +9. இப்போ ஏ போர்டில் 5 இருக்குது +5. இந்த மாதிரி டபுளாக சரிங்களா. இப்போ வரக்கூடிய நம்பர் கூட என்ன பண்ணால் -6 சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 7 14 நம்பர் 5. இப்போ 5 - 6 பண்ணிங்கன்னா 1 பவர் நம்பர் 6. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 3 இருக்குது, 3 + 3 பார்த்தீங்கன்னா 6. 6 - 6 பார்த்தீங்கன்னா 0. இப்போ 0 இல்லைன்னா 5 சரிங்களா. 0 இல்லைன்னா 5 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும். இல்லைன்னா 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 9 இருக்குது ஏ போர்டில். இப்போ 9 18 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ 9 - 6. 9ல் 6 போனால் 3 சரிங்களா. இப்போ 3 பவர் நம்பர் 8. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். இன்னும் 3ஆம் நம்பர். இங்கே 5 இருக்குது சரிங்களா ஏ போர்டில். இப்போ 5 5 10. 10னா 1 6. இது மைனஸ் பண்ணிங்கன்னா 5 சரிங்களா. இப்போ 5 பவர் நம்பர் 0. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வேணும். நம்பர் 0 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ ஏ போர்டில் 9 இருக்குது. இது 2ம் நம்ப 9 + 9 பார்த்தீங்கன்னா 18 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 - 6 சரிங்களா. இப்போ 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 சரிங்களா. இப்போ 3
3 பவர் 8 இந்த நம்பர் தான் எடுத்துருந்தோம் 3 இல்லைனா 8 சரி நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் 3 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 இருக்குது. இப்போ 5 + 5 5 + 5 10 10 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 10 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 - 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 5 பவர் நம்பர் 0. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் 5 இல்லைனா 0 சரிங்களா. 5 5 பவர் நம்பர் 0 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு வரும். அப்போ நம்ம ஆல் போர்டு நம்ம ட்ரை பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு நம்ம ட்ரை பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. 5 5 பவர் நம்பர் 0 சரிங்களா. அது வந்து ஆல் போர்டுக்கு 5 0 சரி நண்பா. பாருங்க நம்ம 3 மெத்தட் பார்த்தா 3 மெத்தட்லையுமே நம்ம காமிக்கிறது 5 இல்லைனா 0. இந்த 3 மெத்தட்லையும் 5 மட்டும் இல்லைனா 0 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வர மாதிரியே காமிக்குது. இல்லை நாளைக்கு டபுள்ஸாக இருந்தால் 55 00 05 3 நம்பர் மார்க் பண்ணிக்காங்க சரிங்களா. அதாவது டபுள்ஸாக வந்தால் சரிங்களா 55 05 இல்லைனா 00 நண்பா. இது ஏசிபிசிக்கு ட்ரை பண்ணிக்காங்க. இந்த டபுள்ஸாக இருந்தால் 55 05 00 சரிங்களா. இதுவும் கணக்கில் இருந்தால் சரிங்களா. டபுள்ஸ்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா 55 டபுள்ஸை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களாம்பா. சரி வாங்க நம்ம இப்போ நம்ம 5 0 எடுத்தோம்ல அது எந்த போர்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக நண்பா சி போர்டு தான் வரணும் சரிங்களா. நம்ம பாருங்கள் மார்க் பண்ணுற இடத்த பாருங்க நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு சரிங்களா. இந்த சி போர்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு எதுக்கும் பாருங்கள் இங்கே 9 இங்கே 9 இங்கே பார்த்தீங்கன்னா 2 9 இருக்கும். இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 9 இருக்கும். இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா 3 அது இன்னைக்கு வந்து பி போர்டு 3 பார்த்தீங்கன்னா 9 இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 9 ஒரு 3 இங்கே 2 9 3 9 ஒரு 3 இருக்கும் சரிங்களா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக 5 எடுத்தா சரிங்களா. 5 எடுத்தால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 0 சரிங்களா. 5 0ன்னு இருக்குது. அப்போ நாளைக்கு நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு சி போர்டுக்கு ஏதாச்சும் 5 0 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். ஆனால் நம்மளுக்கு சி போர்டுக்கு 0 சரிங்களா. இந்த கெஸ்ஸிங் நம்பர் 0 அப்படி மிஸ் ஆனால் நம்பர் 5 சரிங்களா. 5 நம்பர் சி போர்டுக்கு 0 5 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ஹிட் ஆகும் சரிங்களா. பார்த்துக்கோங்க சி போர்டுக்கு 0 இல்லை 5 இப்போ பார்த்துக்கோங்க சி போர்டுக்கு 0 இல்லை 5 ஆனால் நம்ம கணக்கில் நம்பர் 0 சரிங்களா. சி போர்டுக்கு 0 நம்ம கணக்கில் இருக்கிற நம்பர் 0 சி போர்டுக்கு 0 நண்பா. அது ஏன்னா நான் சி போர்டு 0 தரேன்னா இந்த 4 நம்பரும் என்னப்பா இங்கே இருக்கிற 4 நம்பரும் கரெக்டாக க்ளோஸ் ஆகுது மாதிரி நான் கணக்கில் வந்து ஒரு சி போர்டுக்கு 0 தரேன். ஏன்னா 5 9 3 0 5 9 3 0 சரிங்களா. அதனால் சி போர்டுக்கு நமக்கு 0 வருது சரி நண்பா. சரி விடுங்க. இப்போ பி போர்டு சரி நண்பா. பி போர்டு நண்பா ஒரு 2 நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு கண்டுபிடிச்சா மட்டும் தான் பி போர்டு எடுக்க முடியும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பர் இருக்குது சரிங்களா. 9 5 8 8 இங்கே 2 சரி நண்பா. பார்த்துக்கிட்டிங்களா 9 5 8 8 2 சரிங்களா. இதே நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கேப் போட்டு அதே மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க. இந்த நம்பர் இந்த 5லேருந்து 5 8 8 3 2 9 சரிங்களா. இப்போ பாருங்கள் இங்கே 3 8க்கு இங்கே 3 8 சென்டர் வந்து நிற்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 இது பவரில் இருக்குது சரியா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சரிங்களா. இப்போ இந்த 9 8 2 5னா இப்போ நமக்கு ஒரு 8 ஒரு 3 வரணும் சரி நண்பா. அப்போ கணக்கில் 8 3 வரணும். நாளைக்கு அது பி போர்டுக்கு 8 3 சரிங்களா. திரும்பவும் பி போர்டுக்கு 8 இல்லை 3 வரணும். ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் சரி நண்பா. என்னுடைய கணக்கு கரெக்டாக இருந்தால் நாளைக்கு 8 தான் வரணும். இடத்துல இந்த இடத்துல 8 வரணும். பி போர்டுக்கு இருந்தால் 8 வரணும். அது ஏன்னா பி போர்டுக்கு 8 வரணும்னு சொல்கிறோம்னா இப்போ அங்கே 4 இங்கே 4 வந்தனால இந்த 3க்கு இங்கே 8 வந்துடுச்சு சரிங்களா. இப்போ இங்கே 5 வந்தனால சரிங்களா. இங்கே 5 வந்தனால இந்த 3 திரும்ப 8 வருமா சரிங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது சரிங்களா. இந்த 5க்கு க்ளோஸ் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் சரிங்களா டபுள்ஸில் இருக்குது. அதாவது 5 0 சரிங்களா. 8க்கு 8 இல்லைனா பவரில் 3 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பரில் வரணும் சரிங்களா. அதுக்காங்க நாளைக்கு பிசிக்கு சரிங்களா. நாளைக்கு பிசிக்கு மட்டும் நண்பா 30 30 35 சரிங்களா. இந்த டார்கெட் பண்ணிக்கோங்க 30 35 பிசிக்கு சரி நண்பா. எழுதிக்காங்க 30 35 இந்த குட்டி நம்பர் டபுள்ஸ் சரிங்களா. அது நண்பர் பிசிக்கு தான் வர மாதிரி இருக்கும் டபுள்ஸும் பார்த்தீங்கன்னா சரிங்களா. பிசிக்கு இல்லை ஏசிக்கு நண்பா சாரி நண்பா ஏசிக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்கும். 55 ஜி 50 ஏசி 50 55 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கு இப்படி வரணும். அப்படி மிஸ் ஆனால் சரிங்களா நம்ம கணக்கில் மிஸ் ஆனால் பிசிக்கு 85 இல்லைனா 80 இந்த 2 நம்பர் வரணும். இப்போ பார்த்துக்கோங்க பிசிக்கு மட்டும் நம்ம இதெல்லாம்
இதெல்லாம் பிசிக்கு மட்டும்தான் சரிங்களா. 85 80 30 35 இது பிசிக்கு. நம்ம ஏசிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அதாவது நாளைக்கு இது மாதிரி வந்தால் நாளைக்கு ஏசிக்கு டபுள்ஸ் வரணும். அப்போனா 55 ஏசிக்கு, அப்படின்னா 50 சரிங்களாம்பா, அப்படின்னா 05 இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி 05 கூட வேணாம் சரிங்களா. 05 வேணாம். ஏ போர்டுக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான், அதனால் 05 வேணாம். ஏசிக்கு 55 50 ட்ரை பண்ணிக்கோங்க. பிசிக்கு 85 80, பிசிக்கு 30 35 சரிங்களா. சரி வாங்க இப்போ நான் ஏ போர்டுக்கு சரிங்களா. நான் ஏ போர்டு கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இருக்குது, இங்கே 3 இடத்துல 4 சரிங்களா. இப்போ இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்பர் 1 3 4ன்ட்டு இருக்கும் சரிங்களா. 1 4 3, இப்போ 4 1 3ன்னு வரணும் இந்த இடத்துல. இப்போ 4 3 1ன்னு வரணும் சரிங்களா. இந்த இடத்துல 1ஆம் நம்பர் வரணும். அதே மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இது இருக்குது, அதாவது 7 இருக்குது. இப்போ 4க்கு பவர் நம்பர் 9 சரிங்களா. 9. இப்போ 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா அங்கே 5. அப்போ பார்த்தீங்கன்னா 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்பர் 1லேருந்து 0 வரைக்கும் ரிசல்ட் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் போயிடுச்சு. இப்போ என்ன நம்பர் ஏ போர்டு வரணும்னா 1 1க்கு பவர் 6 சரிங்களா. இப்போ 3 3க்கு பவர் 8 சரிங்களா. இந்த 4 நம்பரில் தான் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏ போர்டு வரணும் சரிங்களா. இது நான் கொடுக்குற நம்பர் 3 8 நம்ம கணக்கில் இருக்கிறதுனால சரிங்களா. நான் 1 6 எடுத்துன்னு இருக்கேன் சரிங்களா. நம்ம நாளைக்கு ஏ போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ஏ போர்டு சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும். நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாருங்கள் இப்போ டி போர்டு நம்பர் நாங்கள் எப்பவுமே டி போர்டு தரதில்லை. நான் இன்னைக்கு கணக்கில் நம்பர் டி போர்டுக்கு அருமையான நம்பர் வருது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள்ஸ் இருந்தாலே சரிங்களா. இந்த மாதிரி டபுள்ஸ் இருந்தால் இங்கே இருக்கிற 3 இங்கே வரணும். இன்றைக்கி நம்பர் கரெக்டாக இருந்தால் இங்கே இருக்கிற டபுள்ஸ் இருந்ததுனால இங்கே இருக்கிற 8 இங்கே 8 ஒன்று யாராச்சும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இன்றைக்கி சி போர்டில் 8 டார்கெட் பண்ணி வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்படி இருந்தாலே நம்ம ஈஸியாக நம்ம வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. அப்போ டி போர்டுக்கு இந்த நம்பர் தான் வரணும். அப்போ 5 0 8 இங்கே 5 0 இருக்குது. அப்போ அந்த 3 சரிங்களா. இந்த 3ஆம் நம்பர் டி போர்டு வரணும் சரிங்கப்பா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 3 1 8 0 சரிங்களா. நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் 4Dக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதுன்னு தெரியல, நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் தெரியும். பாருங்கள் 3 1 8 0 நம்ம என்ன கொடுத்து எல்லா நம்பர் கொடுக்கும்போது ஏசிக்கும் பிசிக்கும் நம்பர் கொடுக்குறேன். அதெல்லாம் இப்போ எழுதி வச்சுக்காங்க. இந்த நம்பர் பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக லாஸ் ஆகக்கூடாது. என்னோடய சேனல் பொறுத்த வரைக்கும் யாரும் அதிகமாக லாஸ் ஆகக்கூடாது. அந்த ஒரே நோக்கத்துக்காக 31 80 ஒரு சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிசல்ட் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி யாராச்சும் சீட்டு வாங்குற நண்பர்கள் சரிங்களா, சீட்டு அந்த சீட்டு குழுக்கு கேரளா லாட்டரி சீட்டு வாங்குவீங்கள, அந்த சீட்டு வாங்க நண்பர்களாக இருந்தால் இந்த நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா, அதாவது இந்த இடத்துல வர நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா. இந்த ஃபஸ்ட் நம்பர் வர நம்பர் எதுனா 1 4 இல்லைன்னா 2 சரிங்களா. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரும் சரிங்களா. அதனால் 2 4 சரிங்களாப்பா. அதாவது இந்த இடத்துல நம்பர் தான் 2 4. ஃபஸ்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 4 வர நம்பர் பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கலாம், நம்பி வாங்கலாம். 2 4 ஏன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன் அதிகப்படி அப்படி சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு நம்பரையும் எடுத்து தரதில்லை. பாருங்கள் நம்ம இது மாதிரி டபுள்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற நம்பர் தான் டைப் பண்ணுவோம் சரிங்களா. மேலே இருக்கிற நம்பர் கீழே வரும் சரிங்களா. இப்போ இங்கே கூட டபுள்ஸ் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 4 இங்கே 4ன்னு வரணும். ஆனால் அப்படி வரலன்னா சரிங்களா, ஒரு வேளை அந்த மெத்தடில் வரலன்னா அப்போ இங்கே கூட மெத்தடில் வரணும். நம்ம இந்த லைன் பாருங்கள் 2 5 சரிங்களா. 2 5 அப்படின்னா 2 1 அப்போ இங்கே 2 2 சரிங்களா. இதனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்று வந்தால் 2ஆம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா 4ஆம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா. யாராவது சீட்டு வாங்க நம்பர் 2ல் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, 4ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டில் 5 0 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் முடிகிற மாதிரி, எங்கள் நம்பர் 0 இருக்குது, 0 முடிகிற மாதிரி, அதாவது 2ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 0ல் முடியணும், 4ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 0ல் முடியணும். சென்ட்ரல் நம்பர்லாம் 31 18 இது மாதிரிலாம் ஸ்டார்ட் வந்துச்சுன்னா ஒரு நம்பி எடுக்கலாம் சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் நம்பர் சொல்லிட்டேன். அதே மாதிரி 2ஆவது நம்பர் நம்பர் இந்த இடத்துல யாராச்சும் அதிகமாக லாஸ் ஆகக்கூடாது சரிங்களா. ஒரே ஒரு சீட்டு வாங்கணும், அது உருப்படியே ஒரு சீட்டு வாங்கணும் சரிங்களா. அதனால் ஒரே ஒரு சீட்டு வாங்குங்க.
யார் அதிகமாக அதுவுமே சீட்டு இந்த நம்பரே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதே ஒரு 10 சீட்டு 15 சீட்லாம் வாங்காதீங்க சரிங்களா. ஒரே ஒரு சீட்டு. இப்போ இங்கே 5 இருக்கா, இப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் பாருங்கள் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 505 சரிங்களா. இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா 5 0 5 9 7. அப்போ இந்த இடத்துல 9ன்னு வந்தால் க்ளோஸ் ஆகும் அந்த கட்டம் சரிங்களா. 9 வந்தால் க்ளோஸ் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல 9 முடியும் இந்த இடத்துல இருந்தால். அப்போ ஃபஸ்ட் ரன் நம்பர் எப்படி வரும்னா 29 இல்லைன்னா 49 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு செட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 3180 ஒரே ஒரு நம்பர் தான். நாளைக்கு வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வாங்குங்க எல்லோரும் நம்பரை ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்க நண்பா. 3180. அதே மாதிரி நான் ஏசி பிசிக்கு நம்பர் நான் இடையிலே சொல்லிட்டேன், எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக தெரியும் சரிங்களா. சரி நண்பா, முழுக்க கெஸ்ஸிங், என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான், வேறு எந்த ஒரு ஒளிவு மரம் இல்லை. ஸ்கிப் அடிக்காமல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நண்பர்கள் எல்லாருமே கம்மால் நம்பர் கொடுத்தீங்க, வாழ்த்துக்கள் நண்பா. அதே மாதிரி 148 ஒரு நண்பர் பேர் தெரியல பாக்ஸ் கொடுத்தீங்க, நன்றி நண்பா. நாளைக்கு வந்து கமாண்டில் பேர் சொல்லப்படும். யார் யார் வந்து என்ன நம்பர் தரீங்கன்னா அவங்க பேர் நான் சொல்லுவேன். பார்ப்போம் எத்தனை பேர் எத்தனை நம்பர் கரெக்டாக தரீங்கன்ட்டு சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.